Hey girls, welcome back to our channel Glam Girl Tamil. இன்னைக்கு நம்ம வீட்லயே வந்து ஃபேஷியல் பண்ண போறோம். வீட்லயே எப்படி க்ளோ அப் ஆகலாம், பார்லர் போகாம வீட்லயே வந்து ஃபேஷியல் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஸோ என்ன அது ஃபேஷியல் கிட், அது எப்படி யூஸ் பண்ணணும்னு குயிக்காக அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. Natureessenceofficial Whitening Pearl Facial Kit இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கிட்டில் வரக்கூடிய இந்த டியூப் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா 3 times வந்து யூஸ் பண்ணலாம் போட்டிருக்காங்க. ஈச் ஸ்டெப்பும் எவ்வளோ நேரம் நம்ம ஃபேஸில் வந்து இருக்கணும், என்னென்ன ஸ்டெப்க்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 3 வாட்டி வந்து யூஸ் பண்ணலாம். எதுவுமே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இதில் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா ப்ராடக்ட் பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 1 hour விட்டதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆனால் இந்த கிட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லாமே பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ணிட்டேன். ஸோ பண்ணிட்டுக்கப்புறம் தான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபேஷியல் கிட்டை யூஸ் பண்ணி வீட்டிலே நம்ம வந்து ஃபேஷியல் வந்து பண்ணிக்கலாம், சொல்லணும் போக தேவையில்லை. ஸோ இந்த கிட்டை யூஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த வேரியேஷன் கிடைக்குதுன்னு நம்ம வந்து பிக்சர் எடுக்கலாம். ஸோ அது பிஃபோர் பிக்சர் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த ஃபேஷியல் ஸ்டெப் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. டீப் டேன் தெரப்பி வைப் ஆஃப் மாஸ்க் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்ளை பண்ணிட்டு 15 minutes கழிச்சு உங்களோட மாஸ்க்கை வந்து நீங்கள் வைப் பண்ணிக்கலாம். ஸோ இதை பண்ணுறதுனால ஃபேஸில் கூடிய அந்த டர்ட் இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து வைப் ஆகும். அதுக்கப்புறம் அந்த 4 ஸ்டெப்பான ஒரு ஃபேஷியல் ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அப்ளை பண்ணியிருக்கேன். 15 minutes கழிச்சு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டெப்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். டீடான் தெரப்பியோட வைப் ஆஃப் மாஸ்க் வந்து போட்டு ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10 minutesக்கு அப்புறம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து 1 2 3 4 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்துலாம். ஸோ ஈச் ஸ்டெப்பு எவ்வளோ நேரம் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும், இதெல்லாமே வந்து பார்த்துடலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிரைட் டுபியாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஃபேஷியல் ரெகுலராக உங்களோட ரொட்டீனில் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபேஷியல் அட் ஹோம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு பேஷன்ஸ் ரொம்ப தேவை. உங்களுக்கு பிடிச்சமான சாங்ஸ் என்ன போட்டுக்கோங்க. ஸோ இங்கே மியூசிக் ஃபார் பாடி அண்ட் ஸ்பிரிச்சுவல் மியூசிக் மாதிரி நான் ஒன்று வந்து ஆன் பண்ணி வச்சிடுறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 3 hours வந்து ஓடும். நம்ம அதுக்குள்ளேயே வந்து 45 minutes வந்து முடிச்சிடலாம். ஸோ ஃபேஷியல் கிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து கிளென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுமோ அதே மாதிரி நார்மலான வாட்டரில் உங்கள் ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு வெட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப் 1 கிளென்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இதை வந்து எடுத்து நம்ம ரெகுலராக எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து 3 times வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பேர்ல் ஃபேஷியல் கிட்னால இந்த கிளென்சரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஷிம்மர் இருக்கும். ஸோ இதை வச்சு ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா உங்களுக்கு ஷிம்மர் இருக்குது. பார்ப்போம் இது எந்தளவு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பார்த்திங்கன்னா நல்லா மினுன்னு இருக்குது. ஸோ இது அப்ளை பண்ண வந்து ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்குது, எந்த ஒரு கலரில். பட் இதில் கொஞ்சம் ஃப்ராக்னன்ஸ் இருக்குது. அந்த ஃப்ராக்னன்ஸும் ரொம்ப மைல்டாகவே இருக்குது. ஸோ நல்லா இதை மாதிரி கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ் இருக்கக்கூடிய டர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். இதுக்கு நம்ம 2 minutes வந்து இது நல்லா வந்து மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்க சொல்கிறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நான் ஒரு டிப்பு வந்து சொல்லிக்கிறேன். ஃபேஷியல்லாம் பண்ணும்போது நம்ம ஓல்டு ட்ரெஸ் என்ன டிஷர்ட் மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைன்னா இது மாதிரி வைடாக இருக்கக்கூடிய நெக்கை வந்து போட்டுக்கோங்க. ஸோ தட் நம்ம நெக்கில் ப்ராடக்ட் போடும்போது ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் ஷவர் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். ஸ்டெப் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்னிங் பேர்ல் ஸ்க்ரப் வந்து கொடுத்துருக்காங்க. 8 minutes வந்து நம்ம ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஒயிட்னிங் பேர்ல் ஸ்க்ரப்பு நம்மளுக்கு ஒரு க்ரீமியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து வாஷ் பண்ணியிருந்தோம் அந்த வெட்டான ஃபேஸ்லேயே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் இந்த ஸ்டெப் நான் பண்ணுறதுனால இந்த நோஸ் கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஓப்பன் போர்ஸ் ப்ளஸ் நோஸ் மேலே ஒயிட் பிளாக் ஏஜ்லாம் வந்து டெட் ஸ்கின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்க்ரப் பார்ட்டிக்கல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது, எதுவுமே ரொம்ப ஹார்டாகவும் இல்லை. ஃப்ரண்ட்டில் சாஃப்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணுறேன்னு ஃபேஸை போட்டு நம்ம ஆஷாக தேய்க்கக்கூடாது.
ரெகுலராக நீங்கள் ஃபேஷியல் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க, இல்லை பிரைட் டு பியாக இருக்கீங்க, மேரேஜ் ஆக போது உங்களை நீங்கள் செல்ஃபாக க்ரூம் பண்ணிக்கணும்னா தாராளமாக இந்த நேச்சுரல் எசன்ஸோட ஒயிட்னிங் பேர்ல் ஃபேஷியல் கிட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த டியூப் பேக்கெட்ஸ் எல்லாமே 3 டைம்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹260. அமேசானில் உங்களுக்கு ஆஃபரும் வந்து இருக்கும். ஈவன் நைக்காலே இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கிட் தான் யூஸ் பண்ணல, எந்த கிட் வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி வந்து பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸே வந்து நீங்கள் பண்ணுங்கள், நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ எந்த ஏஜ் இப்போ இதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணலாம், நீங்கள் அபவுட் 20 இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரப்பும் வந்து பண்ணியாச்சு, கிளென்ஸ் பண்ணியாச்சு, ஸ்க்ரப் பண்ணியாச்சு. நேச்சர் எசன்ஸ் ஒயிட்னிங் பேர்ல் கிட்டில் வந்து 3rd ஸ்டெப் வந்து க்ரீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ரீமை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு அப்வர்ட் ஸ்ட்ரோக்கில் மசாஜ் பண்ணி 10 மினிட்ஸ் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். மசாஜ் க்ரீம் தான். இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் உங்கள் ஃபேஸில் வந்து இருக்கணும். ஃபேஷியல் மூமெண்ட்ஸ் வந்து உங்கள் ஃபேஸ்க்கு வந்து கொடுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கின் வந்து சேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபேஷியல் மசாஜ்லாம் கொடுப்பாங்க. அப்போர்ட் ஸ்ட்ரோக்கில் தான் எப்பவுமே ஃபேஷியல் மூமெண்ட்ஸ் வந்து இருக்கணும், டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்கில் கொடுக்கக்கூடாது. ஸோ இதை மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸ்லாம் இதை மாதிரி ஃபேஷியல் கொடுத்து ஒரு 10 மினிட்ஸ் இந்த க்ரீம் மசாஜ் க்ரீம் வந்து ஃபேஸில் வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும். ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா நேச்சர் எசன்ஸோட 4th பாலிஷ் ஒயிட்னிங் க்ளோ பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு 50 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணது எல்லா ப்ராடக்ட்லையும் வந்து டிஸ்க்ளைமர் வந்து கொடுத்துருக்காங்க, அவாய்ட் கான்டாக்ட் வித் ஐஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் ஐஸ் மேலே எதுவும் அவ்வளோ யூஸ் பண்ணலை. இன்னும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பேபி ஸ்கின் மாதிரி ஆகிடுச்சு என் ஸ்கின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எப்படி இருந்துச்சு நம்ம இமேஜ், இப்போ எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ 4th ஸ்டெப்க்கு வந்து இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம், திக்காக வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் இருக்கிறதே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இது எப்படி 3 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வரும்னு தெரியல. க்ளே பேஸ்ட் மாஸ்க்கு. ஸோ ரொம்ப ட்ரை ஆக விடாதீங்க, ஒரு 80% ட்ரை ஆனால் போதும். நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்கின்னோட பிக்மெண்டேஷனை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, பிளாக் ஸ்பாட்ஸு, டார்க் சர்க்கிள்ஸ், இதை மாதிரிலாம் நம்ம ரெகுலர் ரொட்டீனில் ஸ்கின் கேர் பண்ணணும். இதை மாதிரிலாம் நம்ம ஸ்கின்னை பேம்பரிங் பண்ணினா கண்டிப்பாக இந்த நம்ம ஸ்கின்குள்ளே இருக்க டர்ட் வந்து ரிமூவ் ஆகும். கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆச்சு ஸ்க்ரப் பண்ணுங்கள். இன்னொரு டிப் உங்கள் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், எப்பவுமே க்ளே பேஸ்டான மாஸ்க் வந்து போடும்போது நம்ம பேசக்கூடாது. ஸோ பேசும்போது நம்மளுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து வரும், இந்த க்ரீம் அப்படி கிராக் ஆரம்பிச்சிடும் ட்ரை ஆக. ஸோ 50 மினிட்ஸ் நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இந்த பேக்கை போட்டுட்டு. ஸோ 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். அண்ட் அகெயின் இது வந்து ஃபஸ்ட் டைம் தான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு அவ்வளோ மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. கண்டிப்பாக நம்ம வந்து ரெகுலர் பேஸாக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எதனா ஒரு க்ளோயிங் கொடுக்கும். ஸோ பேர்ல் ஒயிட்னிங் கொடுத்துருக்காங்களே, அப்படியே நான் ஃபாரின் கலரில் ஒயிட் ஆகிடுவோம்லாம் இல்லை. இந்த சிச்சுவேஷனில் பார்லர்லாம் போக முடியலன்னா இதை மாதிரி கிட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 மந்த்ஸ் உங்களுக்கு தாராளமே வரும். ஸோ அவ்வளோதான். இந்த ஃபேஷியல் வந்து 45 மினிட்ஸ்லேயே வந்து முடிச்சிட்டேன். ஸோ 5 ஸ்டெப் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் இப்படி தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த ஃப்ராக்னஸ் ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்குது. ஸோ ரொம்ப சேஃபாக நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இது ஒர்க் ஆகுது தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன ஆக்சுவலாக வந்திருக்கோ அதை தான் நான் வந்து காமிக்க முடியும். ஸோ நேச்சுரல் லைட்டில் தான் எடுத்திருக்கேன். அண்ட் பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க கமெண்ட் பாக்ஸில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்துருக்காங்க. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ டில் தி அண்ட் இஸ் பை ஃப்ரம் கிளாம் கேர்ள் தமிழ்.